வெல்கம் டு டே ஒன் ஆஃப் மினி vlog. எப்போவுமே லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜன்னல் கிட்ட ரிலாக்ஸ்டாக நின்று வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு அந்த வியூ ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தென் ஹஸ்பண்ட் காஃபி போட்டாங்க. ஸோ 2 பேரும் ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். 1 வீக் கழிச்சு இன்றைக்கி தான் சூரியன் கோயம்புத்தூர் பக்கம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பெட் ஸ்ப்ரெட்டு பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சே ஆகணும் அப்படின்றக்காக ஃபஸ்ட்டு வேலையாக அதுதான் லோட் பண்ணேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெருசாலாம் எதுவுமே செய்ய கிடையாது. நைட்டு வச்ச ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதில் தயிர் ஊற்றி நல்லா கஞ்சி மாதிரி கரைச்சி 2 பேரும் வடகத்தை வறுத்து சாப்பிட்டாச்சு. அந்த வடகம் அம்மா செஞ்சு கொடுத்தது. அண்ட் தென் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ரைஸை ஊற வச்சுட்டு முட்டைகோஸ் பொரியலுக்கு காயும் வேக வச்சுட்டு இருந்தேன். ஸோ முட்டைகோஸ் குழம்பு தான் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான். ஸோ முட்டைகோஸ் பொரியல் இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் இப்படியான்னு தெரியல. இந்த முட்டைகோஸ் வாங்கினா எப்படியாவது வேஸ்ட்டாக போயிடுது. இதுக்கும் நான் குட்டி முட்டைகோஸ் தான் எடுக்கிறேன் கடையிலேருந்து, மார்க்கெட்லேருந்து. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த முட்டைகோஸ் வந்து கண்டிப்பாக அது ஒரு 2-3 டைம்ஸாவது நான் செஞ்சால் தான் அது ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகும். அப்போயும் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வந்து நான் எடுத்து குப்பையில் தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு மட்டும்தான் இப்படியே இல்லை எல்லாத்துக்குமே முட்டைகோஸ் வாங்கினா இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குழம்புக்கு ஆனியன்லாம் கட் பண்ணி எல்லாமே நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த குழம்பு வந்து மேக்ஸிமம் இந்த குழம்பு பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து அம்மா ஸ்டைலில் வைக்கிற குழம்பு. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுப்பாங்க. அண்ட் தென் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுப்பாங்க. என்னோடய சீக்ரெட் மசாலாவே அம்மாவை அரைச்சி கொடுக்குற குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தனி மிளகாத்தூள் போட்டாலே போதும், காரம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு தான் நான் சாம்பார் மாதிரி வைப்பேன். எனக்கு சாம்பாருக்காகட்டும் புளிக்குழம்புக்காகட்டும் எல்லாமே அது செட் ஆகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பருப்பை வந்து ஒரு 2-3 விசில்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்குவேன். நான் ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்ததுமே அது ஓரளவுக்கு வெந்திருந்தால் போதும். ரொம்ப குழைய வெந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது, ஃப்ளாப் ஆயிரும். எனக்கு எப்போவுமே சாம்பார்லேயும் ஆகட்டும் பருப்பு ரொம்ப மசியாக வெந்திருந்தால் பிடிக்காது. உங்களுக்கும் அந்த மாதிரியா, இல்லை உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த சாம்பார் பொடி பவுடரில் சாம்பார் பொடியே இல்லை, வெறும் பொடியே நான் வெறும் பேக்கெட் இருந்ததை நான் கொட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டு பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் ஏற்றியாச்சு.